ஹாய் ஷினோபீஸ். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, மினி விலாக் ஆஃப் பாஸ்தா தான். நான் நிறைய நாள் பாஸ்தா வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். வீட்டில் பாஸ்தா இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணியை கூப்பிட்டுட்டு பாஸ்தா வாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம். எங்கள் ஊரில் இருக்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது தான். மோஸ்ட்லி இங்கே ஓரளவுக்கு எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, உண்மையாகவே கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்த வேலையை பார்ப்போன்னு பார்த்தா, இங்கே பாஸ்தாவோட நிறைய மேகி இருந்துச்சு. மேகி வாங்கிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா, எங்கள் அண்ணி இருந்துட்டு இல்லை வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாஸ்தாவை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். போய் பார்த்தா ஒரே ஒரு பாஸ்தா பேக்கெட் மட்டும்தாங்க இருந்துச்சு. ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு பாஸ்தா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி பாஸ்தாக்கு மசாலா கிடைச்சிச்சுன்னு ஒரே ஜாலியாக இருந்தாங்க. அந்த ஆன்ட்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், ஆன்ட்டி பாஸ்தாவே இல்லை அப்படின்னு. நீ அம்மா ஃபீல் பண்ணுற, நாங்கள் வந்து லூஸ்லேயே பாஸ்தா தரோன்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு போனாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக கொடுத்தா கூட நான் தூக்கிட்டு ஓடிடுவேன். எனக்கு பாஸ்தா அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் அவங்க அந்த கவரில் பாஸ்தா போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பில் பண்ணிட்டு இருந்தாங்க. என் அண்ணி அங்கேருந்து அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் பைட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு கோலி குண்டு கிடச்சிச்சிங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் அண்ணி ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருந்துச்சு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாங்கள் போய் டிபார்ட்மெண்ட் போன டைமில் எங்கள் அப்பா வந்து டீ குடிச்சிட்டு போயிட்டாருங்க எங்கள் வீட்டுக்கு. எனக்கு ஒரே அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ டேடி வரும்போது தான் டீ கொடுப்பாங்க, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டு அவளுக்கு டீ வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அண்ணிக்கிட்ட. அப்புறமேட்டு நான் போய் சூடு பண்ணி குடிச்சிட்டேன். இப்போ பாஸ்தா என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லி எங்கள் அண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் குறுக்கில் வீடியோ எடுக்கணும்னு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அவங்க வந்து பாஸ்தா செய்கிறதுக்கான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாஸ்தாவை போட்டுட்டு என்னை போய் ஓரமாக உட்காருனாங்க. நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த திங்ஸ்லாம் வந்து நாங்கள் மீஷோவில் தான் வாங்கினோம். நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஜாருக்கு இது ஸ்பூனும் ஃப்ரீயாக வந்துச்சு. ப்ரைஸும் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணி வாங்கியிருந்தாங்க மீஷோவில். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச பாஸ்தா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அப்படிக்கா பார்த்தா மம்மி உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நான் கேட்ட மாதிரி எங்கள் அண்ணி எனக்கு பாஸ்தா செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் போய் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அண்ணியெல்லாம் உங்கள் கூட இருக்காங்க அந்த மாதிரிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி என் அண்ணி ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி என் கூட. டாட்டா பாய்.